இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். அவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன், நம்முடைய நிந்தையை அவர் நீக்குகிற தேவன், இன்னும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் 3 நாட்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர், நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்ந்திருக்கும் போது, நம்ம நல்ல வசதியா நல்ல நிலைமையில இருக்கும்போது மனிதர்கள் நம்ம என்ன செய்வாங்க, நினைப்பாங்க, தேடி வருவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு தாழ்வு வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது மனிதர்கள் நம்மை விட்டு என்ன செய்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள். சங்கீதம் 136 சங்கீதம் 24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். மனிதர்கள் ஒரு மனுஷனுடைய தாழ்வுல அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க, ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காதவர்கள் போல போய் விடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் தாழ்வில் இருக்கிறார்கள். ஆனால் உயர்வில் இருக்கிற பொழுது, பதவியில இருக்கும்போது, நல்ல அந்தஸ்துல இருக்கும்போது அநேகர் அவங்கள தேடி வருவாங்க. ஆனா அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க, இனிமே அவங்களுடைய அந்த பதவி போயிட்டு, அவங்களுடைய அந்த பொசிஷன் மாறிட்டுன்னா யாரும் அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, தேடி போக மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் என்று சொல்லி தர்மையான வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்மையான ஒரு தாழ்வின் சூழ்நிலையிலே நாம இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு அவர்கள் செல்லும் போது ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவரால் நினைக்கப்பட்டு அவர்கள் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நெகேமியா 5 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் நெகேமியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். ஒரு அருமையான தீர்க்கதரிசி இடிந்து போன அலங்கங்களை எல்லாம் திரும்ப கட்டி அவர் ஜனங்களை என்ன செய்கிறார், அந்த எருசலேமிலே ஒன்று சேர்த்து அந்த ஜனங்களுக்காக அவர் அநேக காரியங்களை செய்கிறார். அங்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். ஜனங்களை திரும்பவும் தேவனை தேடும்படி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கொடுக்கிறார். உபவாசிக்கும்படி ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். மட்டுமல்ல, அங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்க்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இந்த ஜனத்துக்காக, இந்த ஜனங்களுக்காக இதை செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை, ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2-3 இடத்துல இந்த வசனத்தை, அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 5 அதிகாரம் 19 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அந்த அதிபதிகள் வாங்குகிற படியை அவர் வாங்கல. ஜனங்களுக்கு இத்தனை அவர் எல்லாம் செய்தாலும் ஜனங்கள் பட்ட பாடு கடினமாக இருந்தது. அவங்க நிறைய கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க. அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எந்த ஒரு உதவியும் நன்மையும் நான் என்ன செய்யல, நான் வாங்கல. நீர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தான் நம்மை நினைக்கணும். எந்த ஒரு மனிதனும் நமக்கு என்ன செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது. நம்ம யாக்கோபிலே வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நமக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் நமக்கு நன்மை வர முடியும். இந்த நெகேமியா ஜெபித்தது போல நாமும் நம்முடைய மனதிலே இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என் தேவனே என் பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாக என் பிள்ளைகளை நினைத்தருளும், என் பிள்ளையை நினைத்தருளும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த ஜெபத்தை நாம் இந்த நாளிலே நாம் ஏறெடுப்போம். அடுத்ததாக ஏசாயா 38 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இன்னொரு ஆண்டவருடைய மனிதன் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்திலே போய் சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலே அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக
உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும். உண்மையாகவே ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம நலமானதை செய்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். எசேக்கியா ராஜா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா, ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு ராஜா. நாம அந்த 1 ராஜாக்கள் இந்த நாளாகம புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு ராஜா, ஜனங்களுக்காக அநேக நல்ல காரியங்களை செய்த ஒரு ராஜா. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு பெரிய மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருகிறது. நாம் என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா ஒரு வியாதி வரும்போது நம்மால அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இங்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார். அழுது புரளுகிறார், சுவர்புறமாக திருப்பி அழுகிறார். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக நலமானதை செய்தேனே ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் அங்கு அழுது மிகவும் அழுதார். ஆண்டவர் அவரை நினைத்தருளினதை நாம் பார்க்கிறோம். 15 வருடங்களை ஆண்டவர் அவருக்கு கூட்டி கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு வியாதியோ பலவீனமோ வரும் பொழுது ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நலமான காரியங்களை செய்தேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இன்னொரு பெண் அங்கே ஆண்டவரிடத்திலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்னாலே நமக்கு அன்னாள் ஞாபகத்திற்கு வரும். அன்னாளுடைய ஜெபம் மிகவும் ஒரு அருமையான ஜெபம். அநேகர் இந்த ஜெபத்தை நன்கு மனப்பாடமாக நாம் படித்து வைத்திருக்கிறோம். அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஜெபம். உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்வு வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகிற பொழுது, தடைகள் வருகிற பொழுது ஆண்டவரே நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நலமானதை நாங்கள் செய்தோம் என்பதை நினைத்தருளும். ஆண்டவரே உமது அடியாளை மறவாமல் நீர் நினைந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்துக்கிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆம், அந்த ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரை என்னையும் நினைத்தருளும், என் பிள்ளைகளை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் தியானம் பண்ணினவர்களாக மனதிலே இந்த ஜெபத்தை நாம் ஆண்டவரோடு நாம் பேசுவோம். இந்த ஜெபத்தை நாம் ஆண்டவரிடத்துல ஏறெடுத்து கொண்டே இருப்போம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எங்களுடைய தாழ்வில் எங்களை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை நினைத்தருளுவார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாழ்வில் நீர் எங்களை நினைக்கிற தேவன். இந்த நாட்களில் இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் தாழ்வின் பள்ளத்தாக்கின் வழியாய், தாழ்மையின் பாதையின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே ராஜா, மனிதர்கள் மறக்கலாம், தாழ்வில் நீர் எங்களை நினைத்து எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.